ஒரு சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அந்த பிரமாணத்தின்படி நாம் செய்கிற பொழுதுதான் அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும். வேதத்தில் நம்ம பார்க்கிற பொழுது ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த 66 புஸ்தகத்தில் தேவன் தம்முடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய பிரயோஜனத்துக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். தேவனிடத்திலிருந்து பலனை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு ஒரு 6 காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய வசனத்தின்படி நம்முடைய மனதை மறுரூபமாக்க வேண்டும். அதாவது தேவனுடைய சித்தத்தின்படி செழிப்பின் சிந்தை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். முதலாவது செழிப்பின் சிந்தை உண்டாயிருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த செழிப்பை குறித்து ஆசீர்வாதத்தை குறித்ததான தவறான எண்ணம் நம்முடைய இருதயத்தை விட்டு நீங்க வேண்டும். மூன்றாவது, இந்த நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு அவர் ஒரு செழிப்பை உடையவராக இருக்கிறார் என்று அதை குறித்து மூணாவது காரியமாக பார்க்க போகிறோம். நாலாவது, ஆண்டவர் தரித்திரத்தின் தேவன் அல்ல, அவர் பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். ஐந்தாவது, இந்த செழிப்பின் கண்ணோட்டம் நமக்கு வேண்டும். அதாவது வேதத்தை வாசிக்கிறப்ப தேவனுடைய முழு இருதயத்தின் என்ன விருப்பம் என்னங்கிறத அந்த செழிப்பின் கண்ணோட்டம் அவர் எப்படி சொல்றாரோ அந்த கண்ணோட்டம் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, தேவன் கொடுத்த எல்லாவற்றிற்காகவும் நம்ம நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த காரியத்தை குறித்து வேதத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது சங்கீதம் 112வது சங்கீதத்தில் தாவீது அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அவர் சொல்றார், கர்த்தருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய